சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா. என்னோட சமையல் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, எண்ணெய், சோம்பு மற்றும் உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதை மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ண சிக்கனை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட நம்ம ஒரு 1/2 லெமனை கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப கூடுதல் சுவையை தரக்கூடியது. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், பெப்பர் பவுடர். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. பொடியாக நறுக்கி வைத்த கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டால் தான் நமக்கு அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். இந்த மாதிரி சிக்கனை நல்லா கலந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கனை நம்ம ஒரு 1 மணி நேரம் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வைக்கணும். எவ்வளோ சிக்கன் ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு சுக்கா பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டில் வரும். இப்போ எனக்கு 1 ஹவர் ஊறியாச்சு. பார்த்திங்களா, நல்லா அதோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுமே நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தக்காளியோட ஜூஸ் நல்லா இறங்குற மாதிரி அதை கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த மசாலா சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வேகும்போது சிக்கன்லேருந்தே நமக்கு கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சு வரும். அது இல்லாமல் நம்ம தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததுனால நமக்கு நல்லா அதுலேயே நமக்கு வதங்கிடும். இப்போ இந்த வதங்கினதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா சிக்கன் குக்காக விடலாம். இந்த சிக்கன் சுக்கா ரச சாதம், நல்ல வெஜிடபிள் புலாவ், பிளெயின் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு மனம் ரொம்பவே சூப்பராக வருது. பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதங்க விடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல சுக்காவாக சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாம்.
பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். நம்மளோட ஸ்பெஷலான கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.